மகிழ்ச்சியான இளவரசர். ஒரு நாள் சொர்க்கத்தில் தன்னுடைய சேவகர்கள் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை கண்டார். அவர் மிகவும் சோகமாக இருப்பதையும் கண்டார். ஏய், இது சொர்க்கலோகம். நீ ஏன் இங்க சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க? சொல்லு. நீ இப்ப சோகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. எங்களுக்கு இங்க செய்ய ஒண்ணுமே இல்ல. நாங்க சும்மா இருக்கோம், அதனாலதான் சோகமா இருக்கோம். சரி, அப்ப உடனே நீங்க பூமிக்கு போங்க. அங்க இருக்கிற ஏதாவது சிறப்பு பொருளை எடுத்துட்டு என்கிட்ட நீங்க திரும்பி வந்துடுங்க, சரியா? உடனே கடவுளின் சேவகர்கள் பூமியை நோக்கி சென்றார்கள். அந்த நகரத்தில் ஒரு அருமையான சிலை இருந்தது. அந்த சிலை முழுவதும் தங்கத்தால் செய்யப்பட்டது. அதன் கண்கள் நீல கற்களால் செய்யப்பட்டது. அதன் உடையில் மாணிக்க கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த சிலை ஒரு உதாரணம். சிலையை எல்லோரும் மகிழ்ச்சி இளவரசர் என்று அழைத்தார்கள். அழாதட செல்லம், எதுக்காக நீ அழுற? அந்த ஹாப்பி பிரின்ஸ் மாதிரி நீயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்க பாரு. அங்கு பனிக்காலம் தொடங்கியது. சூரியன் மறைந்தது. பறவைகள் தங்குவதற்கு இடம் தேடி அலைந்தது. அந்த பறவை சிலையை நோக்கி சென்றது. இன்னைக்கு ராத்திரி இந்த சிலை பக்கத்திலே உட்கார்ந்தேன்னா எனக்கு குளிராதுன்னு நினைக்கிறேன். அந்த பறவை அந்த சிலையின் இரு கால்களுக்கு நடுவே போய் அமர்ந்தது. சிறிது நேரம் கழித்து அந்த பறவையின் மேல் நீர்த்துளிகள் விழுந்தன. அந்த பறவை உடனே வானத்தை பார்த்தது. வானம் தெளிவாக இருந்தது. ஆமா, அந்த நீர் துளி எங்கிருந்து வந்தது? மழை பெய்யவே இல்லையே. அந்த பறவையின் மேல் மறுபடியும் ஒரு நீர்த்துளி விழுந்தது. பறவை ஆச்சரியமடைந்தது. அங்கிருந்து வேறு இடத்திற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தது. உடனே அந்த பறவை அருகில் சென்று அந்த சிலையை பார்த்தது. மிகவும் ஆச்சரியப்பட்டது. அந்த சிலை அழுது கொண்டிருந்தது. ஏய், நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? நீ ஒரு ஹாப்பி பிரின்ஸ். இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஏய், என்னாச்சு? நான் உயிரோட இருந்தப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் அரண்மனையில வாழ்ந்தேன். வெளியவே வரமாட்டேன். காலையில நேரத்துல நான் என்னோட வீட்டு தோட்டத்துல விளையாடிட்டு இருப்பேன். நான் சாயங்காலம் நடனமாடிட்டு இருப்பேன். நானும் மத்த மனிதர்கள் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இதயம் இருந்தது. என்னோட வீட்டுல என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். அரண்மனைக்கு வெளியில ஒரு வாழ்க்கைய இதுவரைக்கும் நான் வாழ்ந்ததில்ல. என்னோட சின்ன உலகத்துல நான் சந்தோஷமா இருந்தேன். அதனாலதான் என்னை எல்லாரும் ஹாப்பி பிரின்ஸ்னு கூப்பிட்டாங்க. ஆனா இப்போ நான் இறந்துட்டேன். எல்லாரும் என்ன நகரத்துக்கு நடுவுல நிக்க வச்சுட்டாங்க. என்னால இப்போ வாழ்க்கையோட மறுபக்கத்தை பார்க்க முடியுது. மக்களோட கஷ்டத்தை என்னால உணர முடியுது. இப்ப என்னோட இதயம் மெட்டலால செய்யப்பட்டிருந்தாலும் என்னால அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. அதனாலதான் நான் அழுதேன். ஓ, இப்ப எதுக்காக நீ அழற? என்னால ஒரு பெண்மணியை பார்க்க முடியுது. அவங்க நகரத்தை தாண்டி ஒரு கிராமத்துல இருக்காங்க. அவங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க. ஒரு இளவரசிக்கு அவளுக்கான ஆடையை அவங்க தச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தை அழுதுகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப பசியில இருக்கான். ஆனா அந்த பையனோட பசியை போக்குறதுக்கு அந்த பெண்மணி கிட்ட எந்த உணவும் இல்ல. அங்க இருக்கிறது வெறும் தண்ணி மட்டும்தான். ஓ, ரொம்ப பாவம். உன்னால என்கிட்ட இருக்கிற சிவப்பு கல்ல அவங்க கிட்ட கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு அது பயன்படும். ஆனா நான் இப்ப ஈஜிப்துக்கு போயாகணுமே. என்னோட நண்பர்கள் எல்லாரும் இங்க பனிக்காலன்றதுனால ஈஜிப்துக்கு போயிட்டாங்க. அங்க நல்ல வெயில் அடிக்கும். தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு உதவியை எனக்காக நீ செய். சரி, நான் இன்னைக்கு உன் கூடவே தங்குறேன். நாளைக்கு காலையில அந்த பெண்மணியை போய் நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி நண்பா. பொழுதும் விடிந்தது. அந்த பறவை வாலில் இருந்த சிவப்பு கல்லை எடுத்து சென்றது. இளவரசர் காட்டிய வழியை நோக்கி அது சென்றது. அது நகரத்தை கடந்து சென்றது. அது அரண்மனையையும் கடந்து சென்றது. சில பெண்கள் நடனமாடுவதை அது கண்டது. ஒரு அழகான பெண்மணி ஜன்னல் அருகில் நின்றிருந்தாள். நான் என் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு தையக்காரங்கிட்ட கொடுத்திருந்தேன். அந்த ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ஏன் அவங்க இவ்வளவு லேட் பண்றாங்க? அந்த பறவை ஆற்றையும் நகரத்தையும் கடந்து பறந்து சென்றது. அருகில் இருந்த ஒரு கிராமத்திற்கு சென்றது. அங்கு ஒரு பெண்மணி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தது. அந்த பறவை அந்த சிவப்பு கல்லை அங்கு வைத்தது. பிறகு அது படுக்கை அறைக்கு சென்றது. அங்கு அந்த குழந்தையை கண்டது. தன்னுடைய சிறகுகளால் குழந்தைக்கு காற்று வீசி கொடுத்தது. குழந்தை நன்றாக உறங்கியது. அந்த பறவை மீண்டும் இளவரசரிடம் சென்றது.
அந்த பறவை நகரத்தை நோக்கி சென்றபோது அதற்கு மிகவும் தாகமாக இருந்ததால் ஆற்றின் அருகே சென்றது. அந்த பறவை ஆற்றில் நீரை குடித்துக் கொண்டிருக்கும்போது ஒருவர் அதை பார்த்து கொண்டிருந்தார். ஓ, இந்த பறவை இன்னும் இங்கே தான் இருக்கா? இந்த பறவை ஏன் இந்த காலத்தில் இங்கேயே இருக்கு? இந்த சமயத்தில் இந்த பறவை இங்கே இருக்கிறது நல்லது இல்லையே. இதுகிட்ட நான் கற்றுக்க வேண்டிய ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு ரொம்ப பசிக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என் கதையை நான் எழுதி தான் தீருவேன். அந்த பறவை இளவரசரிடம் திரும்ப சென்றது. அந்த எழுத்தாளர் வீட்டிற்கு திரும்ப சென்றார். அவர் மனதில் ஒரு கதை தோன்றியது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, இந்த பனிக்காலத்துல கூட சூடா இருக்கு. இன்னைக்கு நீ செஞ்ச நல்ல காரியத்தினாலதான் உனக்கு அப்படி தோணி இருக்கு. ஆமா, நீ சரியா சொன்ன. நான் நாளைக்கு ஈஜிப்துக்கு போறேன். தயவு செஞ்சு போகாத, உன்னை கெஞ்சி கேக்குறேன். எனக்கு இன்னொரு உதவியும் நீ செய்யணும். ஓ, என்ன இது? இனி என்ன உதவி செய்யணும்? இந்த நகரத்தோட எல்லையில என்னால ஒரு எழுத்தாளரை பார்க்க முடியுது. அவர் ஒரு கதை எழுதுறாரு. அவரால் அதை முடிக்க முடியல. அவர் ரொம்ப பசியில இருக்காரு. அவரோட அறையில நெருப்பு எரியல. அவர் ஒரு சின்ன அறையில, அதுவும் மேல் மாடியில வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்ல வர? நீ என்னோட ஒரு கண்ணை எடுத்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். என்ன? உன்னோட கண்ணா? என்னால முடியாது. எனக்காக இதை செய். இது இந்திய நாட்டோட விலை மதிக்க முடியாத ஒரு கல். இது எழுத்தாளரோட வாழ்க்கையவே மாத்திடும். சரி, நான் இன்னைக்கு ராத்திரி உன் கூட தங்கி நாளைக்கு காலையில அந்த ரைட்டர் கிட்ட போயிடுறேன். மறுநாள் காலையில் அந்த பறவை இளவரசரின் ஒரு கண்ணை எடுத்து சென்றது எழுத்தாளரின் வீட்டை நோக்கி. அது விரைவாகவே அந்த வீட்டை கண்டுபிடித்தது. கூரையின் ஓட்டை வழியாக அது உள்ளே நுழைந்தது. அந்த எழுத்தாளர் மேஜையின் மேல் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த பறவை அந்த நீலக்கல்லை மேஜை மேல் வைத்துவிட்டு பறந்து சென்றது. அந்த எழுத்தாளர் அந்த கல்லை கண்டார். இது என்னோட வாசகருடைய பரிசா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கணும். இதை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா. அந்த கல்லை கண்டவுடன் எழுத்தாளர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். பொழுது சாய்ந்தது. அந்த பறவை இளவரசரிடம் வந்தது. குட் பை சொல்றதுக்காக தான் நான் இங்க திரும்ப வந்தேன். நாளைக்கு காலையில நான் ஈஜிப்துக்கு போறேன். உன்னால இன்னும் ஒரு நாள் என் கூட தங்க முடியுமா? முடியாது இளவரசரே, இப்போ இங்க பனிக்காலம். என்னால இங்க இருக்க முடியாது. ஈஜிப்துல தான் சூரியன் இருக்கு. அதனால நான் போய் தான் ஆகணும். தயவு செஞ்சு என் கூட இரு. ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை நாம காப்பாத்தணும். சின்ன பொண்ணோட வாழ்க்கையா? ஆமா, ஒரு சின்ன பொண்ணு வீதியில நின்னு முட்டை விக்கிற வேலைய பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவ இப்போ கீழே விழுந்துட்டா. அவ வச்சிருந்த முட்டையெல்லாம் உடைஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு அவகிட்ட பணம் இல்ல. அவ வீட்டுக்கு பணம் எடுத்துட்டு போகலைன்னா அவளோட அப்பா அவளை அடிப்பாரு. என்னால அதுக்கப்ப என்ன பண்ண முடியும்? என்னோட இன்னொரு கண்ணை கொண்டு போய் நீ அந்த குழந்தைகிட்ட கொடு. இந்த கல்லை வித்தா கிடைக்கிற பணத்தை அவங்க அப்பா எடுத்துக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணை அவங்க அப்பா வேலைக்கு அனுப்ப மாட்டாரு. அவளை படிக்கிறதுக்கு அவர் அனுமதிப்பாரு. இல்ல இல்ல, நான் வேணா உன் கூட இருக்கிறேன். ஆனா உன்னோட இன்னொரு கண்ணை என்னால எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பார்க்க முடியாது. தயவு செஞ்சு எனக்காக செய். நீ இதை செஞ்சுதான் ஆகணும். இளவரசரின் இன்னொரு கண்ணை எடுப்பதை நினைத்து அது மிகவும் வருந்தியது. அந்த பறவை அந்த கல்லை எடுத்துக்கொண்டு சிறுமியின் கையில் வைத்துவிட்டு பறந்து சென்றது. இதை கண்ட சிறுமி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். இது ரொம்பவே அழகா இருக்கு. அவள் உடனே தன் வீட்டை நோக்கி ஓடினாள். அந்த பறவை மீண்டும் இளவரசரிடம் திரும்பி வந்தது. இளவரசரை நினைத்து அந்த பறவை மிகவும் வருந்தியது. இளவரசரால் எதையும் காண முடியாது. நீ ரொம்ப நல்ல இளவரசர். இனிமே நான் ஈஜிப்து போறதா இல்ல? இல்ல, வேண்டாம். இப்ப நீ தயவு செஞ்சு எகிப்துக்கு போ. பனிக்காலத்துல உன்னால இங்க வாழ முடியாது. குளிர்ல நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இல்ல, நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். அந்த பறவை அங்கேயே தங்கிவிட்டது. அந்த பறவை இளவரசருக்கு நிறைய கதைகள் சொன்னது. அந்த கதைகள் கேட்டு இளவரசர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஓ நண்பா, நீ இங்கிருந்து பறந்து போய் நகரத்துல என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லு. அந்த பறவை நகரம் முழுவதும் பறந்தது. அந்த பறவை கண்ட எல்லாவற்றையும் இளவரசரிடம் வந்து சொன்னது. அந்த பறவை நேராக இளவரசரிடம் வந்து, பணக்காரங்க தன்னோட வீட்டுல ஒன்னா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஏழைங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தவிக்கிறாங்க. தங்குறதுக்கு வீடும் இல்ல. நிறைய பேர் தங்குறதுக்கு வீடு இல்லாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அவங்க பாலத்துக்கு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா காவலாளிங்க அங்க தங்குறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் தங்கத்தால செய்யப்பட்டிருக்கேன்.
நீ இந்த தங்கத்தை எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு உதவி பண்ணு. யாரும் இங்க கஷ்டப்படக்கூடாது. அந்த பறவை மிகவும் வருத்தத்துடன் இளவரசரிடம் இருந்த அத்தனை தங்கத்தையும் எடுத்து சென்றது. உதவி தேவைப்படுபவர்களுக்கு அது கொடுத்தது. ஏழைகள் இதை கண்டு மகிழ்ந்தார்கள். இத வச்சு நான் பிரெட் வாங்குவனே. நானும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிப்பேன். நானும் என் பசியை தேத்துப்பேன். நான் இனிமே பட்னியாவே இருக்க மாட்டேன். பிறகு பனி பொழிய ஆரம்பித்தது. பனியினால் நகரம் முழுவதும் மூடப்பட்டது. அந்த பறவையினால் அந்த சூழ்நிலையில் வாழ முடியவில்லை. அது குளிரில் நடுங்கி இறந்தே விட்டது. அது இறந்த செய்தி இளவரசருக்கு மறுநாள் காலையில் தெரிய வந்தது. அவருடைய இதய பகுதியில் ஏதோ விரிசல் விழுந்ததை அனைவரும் கண்டனர். அவரது இதயம் உடைந்தது. இளவரசரின் காலுக்கடியில் ஒரு பறவை இறந்து கிடந்ததை பார்த்தார்கள். மேலதிகாரிகளிடம் மக்கள் புகார் கொடுத்ததால் அவர்கள் வந்து பார்த்தார்கள். இந்த பிரின்ஸ் பார்க்கிறதுக்கு அசிங்கமா இருக்காரு. ஆமா, இவர் பார்க்கிறதுக்கு இளவரசர் மாதிரி இல்ல, ஒரு பிச்சைக்கார மாதிரி தான் இருக்காரு. ஒரு பறவை அவர் காலுக்கு கீழே செத்து கிடக்குது. இதையே இன்னும் கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க. நாம இந்த இடத்துல இருக்கிற சிலைய முதல்ல எடுத்துட்டு இதுக்கு பதிலா வேற ஒரு சிலைய வைக்கலாம். அவர்கள் அந்த சிலையை அகற்றி விட்டார்கள், எரித்தும் விட்டார்கள். ஆனால் அந்த சிலையில் இருந்த இதயத்திற்கு மட்டும் எதுவும் ஆகவில்லை. அதனால் அதை தூக்கி வீசிவிட்டார்கள். சில தினங்களுக்கு பிறகு அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றார்கள். அந்த பொருட்களை கடவுளிடம் கொடுத்தார்கள். எனக்காக நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? நாங்கள் ஒரு பறவையையும் உடைந்த இதயத்தையும் கொண்டு வந்துள்ளோம். கடவுள் அவர்களிடம் இது சிறந்தது என்று எப்படி கூறுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த சேவகன், இந்த உடைந்த இதயம் மகிழ்ச்சியான இளவரசருடையது என்று சொன்னார். நீங்க உங்க வேலையை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. உண்மையாகவே நீங்க எடுத்துட்டு வந்த பொருள் மிகவும் சிறந்ததுதான். இத நான் என் கூடவே வச்சுக்கிறேன். இந்த பறவை எப்போதும் அழகான பாடல்களை பாடிக்கொண்டே இருக்கும். அப்புறம் இந்த ஹாப்பி பிரின்ஸ் என்னுடைய நகரத்தின் தங்கம் என்றும் அனைவராலும் போற்றப்படுவார்.